அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாள் வாரத்தின் முதல் நாள், கர்த்தருக்குரிய ஆராதனைக்குரிய ஒரு பரிசுத்தமான நாள். இந்த நாளிலே கர்த்தரை பிரியப்படுத்த, கர்த்தரை மகிமைப்படுத்த நம் வாழ்வை நாம் குடும்பமாக அர்ப்பணிப்போம். இது மிக மிக நம்முடைய தனிப்பட்ட வாழ்விற்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியமாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்த நாளிலே சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. நம்முடைய வாழ்க்கையில் ருசித்து பார்க்கிற விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதன் மத்தியில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு இந்த நாள் நமக்கு மிகவும் பயனுள்ள நாளாகவே இருக்கும். நாம் இன்றைக்கு ஆராதனைக்கு போகும்போது அங்கே அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அவருடைய வார்த்தை நமக்கு என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல், அவருடைய தொடுதல், அவருடைய வல்லமை, அவர் மூலமாக செய்யக்கூடியதான அற்புதங்கள், அடையாளங்கள், இப்படி எண்ணற்ற காரியங்கள், எண்ணற்ற அனுபவங்கள் ஆராதனை நடுவிலே நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம், ருசிப்போம். என்னன்னா, கர்த்தர் என் வாழ்விலே எப்பொழுதுமே எனக்கு நல்லவர் என்று. ஆகவே இந்த சந்தர்ப்பம் எல்லா நாளும் எல்லா மனிதருக்கும் கிடைக்கிறதா தெரியவில்லை. ஆனால் தேவ பிள்ளையே, நீங்கள் சார்ந்திருக்கிற சபைக்கு கட்டாயம் இன்று நடக்கின்ற ஆராதனைக்கு கடந்து செல்லுங்கள். எந்த விதத்திலும் உங்களுக்கு இன்றைக்கு நடக்கின்ற ஆராதனை மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்விலே பல திருப்பு முனைகளை உண்டாக்கும். உங்கள் வாழ்விலே நீங்கள் எதிர்பார்த்த அநேக காரியங்களுக்கு ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மாறும். மெய்யாகவே தேவனை முகமுகமாய் சந்திப்பதில், அவர் நம்மோடு பேசுகிறதில், நாம் அவரோடு பேசுகிற அந்த உன்னதமான உறவுக்குள்ளாக இந்த நாளிலே நம்மால் வர முடியும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடை பண்ணாதீர்கள். நீங்கள் சார்ந்திருக்கிற சபைக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்கள். ஆராதனைக்கு செல்லுங்கள். அங்கே நடக்கின்ற ஆராதனையிலே சரியான நேரத்துக்கு செல்லுங்கள். அது கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு அடையாளமாக இருக்கும். ஆகவே துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் நடக்கின்ற ஒவ்வொரு வினாடியிலும் நடக்கின்ற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற விதங்களை ருசித்து பாருங்கள். அது நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சியை நிச்சயமாக உண்டாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு ஆராதனை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஆராதனைக்கு செல்வோம். முழு மனதோடு கர்த்தரை ஆராதிப்போம். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் திருப்பு முனையின் நாளாக இருப்பதாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி. இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உம்முடைய திருச்சபைக்கு வந்து ஆராதிப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆமாண்டவரே, அந்த வாஞ்சை விருப்பம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. எந்த சூழ்நிலையிலும் ஆராதனைக்கு தடை சொல்லாதபடிக்கு, தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் வராதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு வருவார்களாக. வந்து ஒவ்வொரு வினாடி பொழுதிலுமே நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பார்களாக. இன்றைக்கு ஆராதனைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் சார்ந்திருக்கிற சபைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக, தூணாக இருப்பார்களாக. அவர்கள் மூலமாக இன்னும் அநேக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்றைக்கு ஒரு மறுமலர்ச்சி நாளாக, திருப்பு முனையின் நாளாக இருப்பதாக மனதார எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.